கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இரவு நேரத்தில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவது குறித்து போக்குவரத்து கழக இயக்குநர்களுடன் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனை நடத்தி வருகின்றார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்தி. கார்த்தி, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக அதிக அளவில் கூட்டமானது ஏற்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் சிலர் பேருந்துகளை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுபோன்ற சம்பவங்கள் காரணமாக கிளாம்பாக்கத்தில் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இதனை நிவர்த்தி செய்வதற்கான பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மண்டல மேலாளர்கள், போக்குவரத்து மண்டல மேலாண் இயக்குநர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்த பண்டிகை காலங்கள் தொடர் விடுமுறை வரக்கூடிய நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களை ஒட்டி வரக்கூடிய அந்த சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் கூடுதலாக பேருந்துகளை எவ்வாறு இயக்குவது என்பது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மண்டலத்திலிருந்து கூடுதலாக பேருந்துகளை சென்னை எடுத்து வந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கலாமா என்ற அடிப்படையில் அது தொடர்பாகவும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான இந்த விடுமுறை தினத்தை மொத்தமாக 6 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் பயணித்திருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவில் கிளாம்பாக்கத்திலிருந்து சென்ற காரணத்தினால் அங்கு அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பேருந்துகள் குறைவாக இருந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு தரப்பிலிருந்து போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் வரும் நாட்களில் விடுமுறை தினங்களில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அமைச்சர் அவர்கள் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நன்றி கார்த்திகேயன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.